Welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா அப்சர்ட். டேட்டாபேசஸ்ல அப்சர்ட்ங்கற டெர்மினாலஜி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. It can be in any RDBMS or இல்ல modern NoSQL database எதுனாலும் சரி அப்சர்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட் always they will use. So அப்சர்ட்ங்கிறது it's not a command. நீங்க ஒரு process பண்ணுவீங்க அதுக்கு பேரு தான் அப்சர்ட். ஒரு ரெக்கார்டை அப்சர்ட் பண்ணனும் அப்படிம்பாங்க. So upsert அப்படினா என்ன? Insert plus update is called upsert. Okay? நம்ம நார்மலா RDBMS ல insert பண்றதும் தெரியும், update பண்றதும் தெரியும். ஒரே டைம்ல நீங்க insert and update at a timeல நீங்க பண்ணும்போது அதுக்கு பேரு upsert. Okay, இது வந்து எந்த மாதிரி யூஸ் கேसेसல வரும்? insert பண்ணனும்னா நான் insert பண்ண போறேன், update பண்ணனும்னா நான் update பண்ண போறேன். பட் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படினா that is called upsert. See, என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஒரு டேபிள் ஓகே சோ நீங்க எப்படினா இந்த இன்சர்ட்டையும் அப்டேட்டையும் வந்துட்டு நீங்க வந்து தனித்தனியா எழுத கூடாது see இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கௌதம் நீங்க ஒரு ரெக்கார்ட் இருக்கு ஓகே இப்போ இதுல 1 வந்து பிரைமரி கீன்னு வெச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெக்கார்ட் வருது அந்த ரெக்கார்ட்ல வந்துட்டு இதே பிரைமரி கீ யூஸ் ஆகுது பட் கௌதம்க்கு பதிலா இங்க வந்து சரவணன் வருதுன்னு வெச்சுக்கோங்க தட் மீன்ஸ் பிரைமரி கீயா இருந்தா என்ன வாட் இஸ் தி மீனிங்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இஸ் நாட் அலோவ்ட் ரைட் அப்ப என்ன ஆகும் இப்போ இது வந்ததுனா எரர் வரும் ஆனா இல்ல இது கரெக்ட்டா தான் வருது என்னன்னா இந்த 1 கௌதம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூசர் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது பேர் வச்சிருந்தாரு இப்போ அதே அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து சரவணன் நேம் மாத்திட்டார் அப்போ ஒரு இன்சர்ட் வருது தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி an update ஓகே சோ இப்போ இந்த 1 சரவணன்ங்கிறது இங்க வரும் பொழுது இன்னொரு ரெக்கார்டா இன்சர்ட் ஆக கூடாது அதுக்கு பதிலா இந்த கௌதம் ரிமூவ் ஆயிட்டு சரவணன் போடணும் ஓகே இது அப்டேட் ரைட் ஃபைன் இப்போ எனக்கு இன்னொரு ரெக்கார்ட் வருது 2, குமார்னு வருதுன்னு வெச்சுக்கோங்க இப்போ இந்த 2, குமார் இந்த 2 இங்க ஆல்ரெடி இருக்கா இல்ல அப்போ இது இன்சர்ட் ஆகும் சோ நீங்க ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட வந்து இப்படி ஒவ்வொண்ணா பார்த்து நம்ம அனுப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா இது இன்சர்ட்டா இது அந்த டேபிள்ல இருக்கா இருக்குனா இது அப்டேட் இல்லையா அப்படினா இன்சர்ட்னு ஒவ்வொண்ணா நம்ம பார்க்க முடியாது சோ நீங்க ஒரு கண்டிஷன் மாதிரி எழுதணும் நீங்க ஒரு கண்டிஷன் ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி ஏதோ நம்ம நார்மலா SQL எல்லாம் எழுதலாம் ஆக்சுவலா இல்லனா நீங்க வந்து அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நீங்க ஜாவாவோ இல்ல பைதான் மூலமாவோ JDBC கனெக்டிவிட்டி பண்ணி கூட நீங்க you can do it in coding also இல்ல SQL லயே நான் வந்து கண்டிஷன்ல எழுதணும் அப்படினாலும் you can able to do சோ இப்போ நம்ம if கண்டிஷன் போட்டு என்ன பண்ணலாம் அப்படினா இந்த கீ இருக்கு இல்லையா பிரைமரி கீ அதாவது நம்மளோட அந்த கீ பிரைமரி கீ சொல்றதுக்கு பதிலா I can say just key if key matches எது கூடனா வர்ற இன்கமிங் ரெக்கார்ட் கூட மேட்சஸ் அப்படினா அப்டேட் நடக்கணும் else insert இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு இந்த கண்டிஷன் அப்படியே ஓடும் இந்த 1 இருக்கான்னு பாக்கும் ஆல்ரெடி இந்த டேபிள்ல இருக்கு அப்போ இத அங்க அப்டேட் பண்ணனும் அடுத்து பாக்கும் அடுத்து இரண்டாவது ரெக்கார்டுக்கு பாக்கும் if key matches மேட்ச் ஆகல டேபிளுக்கும் வர ரெக்கார்டுக்கு அப்ப இந்த else பார்ட்டுக்கு போயிடும் இன்சர்ட் ஆயிடும் சோ அப்டேட்டிங் இன்சர்ட்டிங் ஒன் ஷாட்ல நம்ம பண்றது தான் அப்சர்ட் சோ நமக்கு அப்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக் கமாண்ட் அந்த மாதிரி இருக்காது so it's a process நீங்க அதை சேர்ந்து செய்யறது தான் it's called upsert இன்சர்ட்டையும் அப்டேட்டையும் ஒரே டைம்ல இன்கமிங் ரெக்கார்ட்ஸ் மேல நீங்க ரன் பண்ணும் பொழுது it's upsert so ஒரு சில டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு whereas only insert மட்டும் தான் நடக்கும் என்னைக்குமே அந்த மாதிரி டேபிள்ஸ்க்கெல்லாம் அப்டேட் வராது it's fine பட் ஒரு சில டேபிள்ஸ் ஒரு சில யூஸ் கேसेसக்கெல்லாம் நமக்கு அந்த டேபிளுக்கு இன்சர்ட்ஸும் வரும் அப்டேட்ஸும் வரும் சோ இன்சர்ட்டும் அப்டேட்டும் அட் a டைம்ல நடக்கணும் மீன்ஸ் அதுதான் நமக்கு டைம் ரெடியூஸ் ஆகும் இல்லையா அட் a டைம்ல நடக்கணும் இதே சில மாடர்ன் NoSQL டேட்டாபேசஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேட்டாபேஸ்லயே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எழுத தேவையில்லை சோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் I can give you பிக் டேட்டால HBase னு ஒரு NoSQL டேட்டாபேஸ் இருக்கு அந்த NoSQL டேட்டாபேஸ் என்ன தெரியுங்களா பண்ணும் நாம இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அதை எழுதவே தேவையில்லை சோ வர்ற பிரைமரி கீயும் டேபிள்ல இருக்கிற அந்த பிரைமரி கீயும் ஜாயின் ஆச்சுனா அதுவே அப்டேட் பண்ணிக்கும் சோ நாம அங்க போயிட்டு இது இன்சர்ட் இது அப்டேட் ரெண்டு சேர்ந்து அப்சர்ட்னு தனித்தனியா எழுதவே தேவையில்லை அங்க கண்ணை மூடிட்டு இன்சர்ட் மட்டுமே பண்ணலாம் எப்பெல்லாம் வர்ற ரெக்கார்ட்ல இங்க இருக்கிற கீ மேட்ச் ஆச்சுனோ அதுவே அப்டேட் பண்ணிடும் அப்படி இல்லனா அதுவே இன்சர்ட் பண்ணிக்கும் இது வந்து அங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில மாடர்ன் டேட்டாபேஸ்ல இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு அப்சர்ட் வந்து ஹேண்டில்ஸ் பை தி டேட்டாபேஸ் itself நிறைய டேட்டாபேசஸ்ல RDBMS ல எல்லாம் பாத்தீங்கன்னா upsert will not be handled by the database itself டேட்டாபேஸே RDBMS ல எல்லாம் upsert டேட்டாபேஸே எடுத்து பண்ணாது அதுக்கு பதிலா நாம தான் பண்ணனும் ஆக்சுவலா சோ இந்த அப்சர்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நான் சில செஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது when I used to say the word upsert அப்படிங்கறபோது அவங்களுக்கு தெரியல இன்சர்ட் கேள்விப்பட்டிருக்கோம் அப்டேட் கேள்விப்பட்டிருக்கோம் what is upsert சோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ மெயினா போட்டேன் சோ thanks for watching A2ZKnowledge.com இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स and colleagues ஃபார்வர்ட் பண்ணுங்க எங்களோட சேனல்ல நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட Instagram URL என்னோட LinkedIn URL டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அது மூலமா கனெக்ட் பண்ணுங்க நீங்க ஏதாவது queries கேட்கணும்னா கேட்கலாம் thanks for watching